கணவன் மனைவியில இருக்கிற அந்த ஒரு மனம் தான் பிள்ளைகளுக்கு வரும். கணவன் மனைவி பிள்ளைகள் அம்மா அப்பா இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம். அப்ப இந்த குடும்பத்துக்குள்ளார ஒரு மனம் வரணும் அப்படின்னா கணவன் மனைவி ஒரு மனம் பற்றவர்களா இருக்கும் பொழுதுதான் பிள்ளைகளும் அந்த ஒரு மனதுக்குள்ளாக வருவாங்க இல்லையா? அப்பா ஒரு ட்ராக்கு, அம்மா ஒரு ட்ராக்கு, பிள்ளைகள் ஒரு ட்ராக்குன்னு சொல்லி 3 ட்ராக் ஒரு குடும்பத்துல அப்ப வந்துரும். அப்போ ஒரு மனம் யாருக்கு முக்கியம் அப்படின்னா முதல்ல கணவன் மனைவிக்கு முக்கியம். அடுத்தது பிள்ளைகளுக்கு. நம்ம சின்னதுல இருந்தே பிள்ளைகளை வளர்த்தலாம். அம்மா நீ பெருசாகி வளர்ந்து நீ இதுதான் நீ வந்து படிக்கணும், இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்ல தான் நீ உட்காரணும், இந்த மாதிரி நீ ஒரு போலீஸாவோ இல்ல கலெக்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் ஆசைப்படுவாங்க. அதை சொல்லி சொல்லி வளர்த்துவாங்க. அதே அந்த அந்த காரியங்களை சொல்லி சொல்லி வளர்த்தும் பொழுது பிள்ளைகளும் அந்த ஒரு மனத்துக்குள்ள வருவாங்க. அம்மா வந்து அப்பா வந்து இப்படி கனவு வச்சிருக்காங்களே என் மேல, நான் இதை நிறைவேற்றணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கும் அந்த எண்ணத்துல அவங்க அப்போ 3 பேருமே ஒரே மனதுல அந்த பாதையில ஓடுறவங்களா இருப்பாங்க. அதுவே பிள்ளைகளுக்கும் அப்பா அம்மாவுக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இல்ல அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் பிள்ளைங்க நம்ம கைக்குள்ள இருப்பாங்க. அவங்க வாலிப பிள்ளைகள் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு அந்த ஒரு மனம் இல்லைன்னா இப்படி ஒரு காரியங்கள்லாம் அங்க சம்பவிக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் மாறலாம், அவங்களுக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி இருப்பாங்க. அம்மாக்கும் அப்பாவுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு பாதையை அவங்க ஏற்படுத்தி கொண்டு அந்த பாதையில நடக்கிற அநேக பிள்ளைகள் இன்னி வரைக்கும் இருக்கு. இந்த மாதிரி காரியங்கள் ஒரு மனம் இல்லாத நாள்லதான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் சம்பவிக்கிறது.